வாழ்க 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 வாழ்க. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா திமுக ஏன் இந்த மாதிரி கரகரன்னு துண்டை சுத்திட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக திமுகவோட நட்சத்திர பேச்சாளர் முக்கிய புள்ளிய குறி வச்சு தூக்கிட்டாங்க. 3 வருஷம் சிறை. நல்ல செய்திகளும் வருது. 20,000 அபராதம் போட்டு நீதிமன்றம் துவைச்சு எடுத்திருக்கு. என்ன நடந்தது, யாரு சிக்கி இருக்கா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாமா? அதுதான் எனக்கும் புரியல. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். திமுக காரங்க துண்டக்காரன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மொத்தம் செலவு 70 கோடி ஆயிருக்காங்க. இதுக்கு யார் செலவு பண்ணான்னா அணைக்கட்டு எம்எல்ஏ ஏபி நந்தகுமார் தான் செலவு பண்ணாராம். ஒரு முறை நீங்க பார்த்துருப்பீங்களே, ஊட்டியில போய் டான்ஸ் போட்டிருப்பாரு, அவர் தான் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாராம். அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்திருக்காங்கங்க. அதில் தான் இவங்கெல்லாம் வந்து துண்டெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. வயசான காலத்தில் எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க தோணுது. இருந்தாலும் அவங்க ஏதோ வந்து இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை பண்ணாலும் 2026 தேர்தல் இவங்களுக்கான தேர்தல் கிடையாது. இவங்க கட்சியோட இவங்க கூட்டணியோட முடிவுக்கான தேர்தல்லாம். திமுக காங்கிரஸுக்கு இடையிலேயே இப்போ வாக்கியா வரப்பு சண்டைலாம் போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி, ஒரு முக்கியமான கட்சின்னா அது காங்கிரஸ் தான். விசிகாவும் இவங்க மதிக்கிறது இல்லை, காங்கிரஸையும் மதிக்கிறது இல்லை. நாங்கள் வெல்வோம் ஒன்றாக தான் சொல்லுவோம். ஆட்சியை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னா நான் சொல்ல மாட்டேன். ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்னெலாம் இந்த பக்கம் வரக்கூடாது. வீட்டில் கூப்பிட்டு வச்சு கூட ஒரு வாய் சோறு போட மாட்டேன். யார்கிட்ட வந்து ஆட்சியில் பங்கா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுவார். உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கூட்டணியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவினர் கொடியே ஏற்ற முடியல, அவங்க கட்சி கொடியவே ஏற்ற முடியல, பிடிங்க தூக்கி போட்டு போடுவோம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கூட்டணி கட்சியினர்லாம் நடத்துவோம். அப்படிலாம் இருந்து சரி ஓகேப்பா நீ எது பண்ணாலும் பண்ணு, பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறதுனாலும் கொடு, என்னை வந்து கட்சி ஆஃபீஸிலேருந்து ஜோதிமணியை விரட்டி அடித்த மாதிரி விரட்டி அடித்தாலும் அடி, என்ன வேணாலும் பண்ணு, நான் கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மானவ ரோசம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் சேர்ந்துக்கிறதுனா சேர்ந்துக்கலாம். அந்த கட்சி அது வந்து அன்புடன் அறிவாலயம் வந்து வரவேற்கும். போய் ஆதரவு கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. அந்த கட்சி அந்த கூட்டணியே இப்படி தான் நடத்துது. நம்ம அடுத்து வந்து அதிகமாக பேசினோம்னா என்னப்பா அந்த பையன் சும்மா வளவளன்னு பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்டாலினை விட பெட்டராக பேசுகிறேன்னா அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுமோ தவிர, நான் வந்து அண்ணாமலை அண்ணன் அளவுக்கு பேசுவேன், இல்லை மோடி அவர்களின் அளவுக்கு நான் பேசுவேன் நான் என்னைக்காவது சொன்னேன்? இல்லை சீமான் அண்ணன் அளவுக்கு நான் பேசுவேன், இல்லை விஜய் அண்ணன் அளவுக்காக நான் பேசுவேன் நான் ஏதாவது சொன்னேன்னா? இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன். திராவிட மாடல் ஆட்சியில் படித்து வளர்ந்த ஒரு பையன். சின்ன வயசுலாம் நான் வந்து திமுக குள்ளா போட்டுக்கிட்டு திமுக துண்டை போட்டு அப்போலாம் டிஷர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், திமுக படம் போட்டு அதெல்லாம் போட்டுட்டு சுற்றின பையங்க நாங்கள். இந்த அளவுக்கு நான் பேசுகிறதே பெரிய விஷயம். எங்கள் நைனாவுக்கே சரியாக பேச வராது, ஸ்டாலின் நைனாவுக்கு. அவரோட பேச்சை பார்த்து வளர்ந்த பசங்க நாங்களாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இந்த காலத்திலலாம் ஓட்டு போட்டால் வாழையடி வாழையாக நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கும் இந்த தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்கிறது ஒரு பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க எங்கள் குடும்பத்திலேருந்துலாம். இப்போ தான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் 4 விஷயம்லாம் தெரியறதுனால நம்ம வந்து அதுக்கெலாம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். அதனால தான் இப்படிலாம் வள கொலவெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ உங்களுக்கு புரியுதில்ல, 4 பேத்துக்காக புரியுதில்ல, அது போதும்பா எனக்கு. அந்த ஒரு சந்தோஷம் போதும். நான் என்னங்க இந்த நாட்டை வந்து குட்டி சோறு ஆக்குனேன்னா, 4.5 வருஷமாக தமிழ்நாட்டை வந்து பின்னோக்கி கொண்டுட்டு போனோமா, உங்கள் குடும்பத்தை ஏமாத்தினா, உங்கள் வயிற்றில் அடித்து பொழைச்சனா, ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சனா, 4 வருஷமாக உங்களை ஏமாற்றி விட்டு தேர்தல் வரும்போது உங்களுக்கு காசை போட்டு உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்றி ஜெயிக்க போகிறேனா? எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சிவனேன்னு நான் இருக்க போகிறேன், அவ்வளோதானே. இப்போ என் திராவிட வரலாறுலாம் எதுக்கு, அது ரொம்ப நாரும். நம்ம வந்து கனிமொழி அவர்கள் வந்து பேசின ஒரு பேச்சை நம்ம பார்ப்போமே. ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவது RSS பாஜகவின் அருவருக்க அரசியல்.
தமிழ்நாடு பாஜக தலைவரின் கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து நயினார் அவர்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து ஆர்எஸ்எஸ் எழுத்திருக்கிறாரு, பாஜக எழுத்திருக்காரு. இவர் பாஜக தலைவர், அதனால பாஜக எழுத்திருக்கீங்க. சரிங்க, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் பெண்களை பற்றி என்ன பேசியிருந்தாங்க? அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்பு போடுகிறார் தெரியுமா? கூட்டத்தை இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க 5-6 முறை இதே எங்க அண்ணன் இளையரானா ராயபுரத்துல குஷ்பு கூட்டம் வந்து கூட்டம் போட்டாரு. இப்ப இருக்குப்பா, ஏற்கனவே யூடியூப் சேனல்காரே தாலி அர்ச்சனுக்கிறா. அந்த மாதிரி திமுக இருந்ததா இல்லையா? இருந்ததா? அண்ணன் கூட்டம் போட்டுக்கிறாரு. குஷ்பு, நமிதா, காயத்ரி ரகுராமன், அப்புறம் இந்த கௌதமின்னு ஒருத்தி, 4 ஆயிட்டாங்க. இதுல ஒருத்தி சொல்ற அந்த குஷ்புன்னு ஒருத்தி இப்படி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை புரிந்து கொள்ள. யார்கிட்ட கதை விடுறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆளு, இதுங்கெல்லாம் சேர்ந்து திமுக அழிச்சிருவே நினைச்சு அழிச்சிட முடியுமா? எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்பு போடுகிறார் தெரியுமா? இப்படி எல்லாம் பேசிருக்காருல, இதுக்கெல்லாம் வந்து வாய் திறந்தீங்களா நீங்க? உங்க கட்சியில இருக்கக்கூடிய சிவாஜி கொச்சமூர்த்தி இருக்காருல்ல, அவரு குஷ்பை பத்தி என்ன பேசியிருந்தாரு? இப்போ கூட நீங்க நேராக கூட்டம் முடிஞ்சோடனே என் வீட்டுக்கு கிளம்பி வந்து பாருங்களேன். என் ஒய்ஃபு சூப்பர் பிகராக இருப்பாள். ஹரிக்கு தெரியும், ரவிக்கு தெரியும், நாகம்மைக்கு தெரியும். அதனால் 37, 38 இதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்காக நான் நடிகை இல்லை, குஷ்பு மாதிரி நடிகை இல்லை. அதுலேயும் நடிகையாக இருக்கிறதுல தப்பு இல்லை, குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோடய பழைய அண்ணி. உடனே போய் பிரபுவை கேட்டுருங்க. ஏன்னா அந்த பொம்பளைக்காக போய் நாகம்மை ஆளு பார்க்கத்தான் வத்தி குச்சி மாதிரி இருக்குது, வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே குஷ்புவே. அது பழைய அன்னிக்காது, பழைய அண்டாவை ஏதோ எடுத்துகிட்டு போய் கலாய் பிடிச்சி அவனுங்க கூழ் காசி வச்சுங்கிறானுங்க. கலாய் பிடிக்கலன்னா அது களிமிச்சு போயிடும் அண்டா. அது அந்த அண்டாவெல்லாம் நம்ம பேச வேணாது. ஐயா கலைஞரோட பிறந்த நாள். இதுக்கு உங்களோட வாயை திறக்கல. இன்னொன்று, உங்கள் கட்சியில் இருந்த நிர்வாகி அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சம்பவம் பண்ணாப்புல ஞானசேகரன் தெரியும்ல? தெய்வ செயல்னு ஒரு ஆள் உங்கள் கட்சியில் இருந்த நிர்வாகி என்ன பண்ணாப்புல பெண்களுக்கு தெரியும்ல? அப்படிலாம் இருக்கும்போது உங்கள் வாயவே திறக்காத கனிமொழி இப்போ வந்து பாஜகக்காரங்க ஒன்று சொன்னாங்கன்னு வந்து பேசுகிறீங்கள? சரி, ஓகேங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் டிவிகே பற்றி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன். அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. ஆமா, என்ன அது நீ தான் சொல்லணும். கேட என்ன நீ தான் சொல்லு. ஆக எல்லாம் அறிவாளியா எல்லாம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்க தெரியாது வச்சிருக்கோம். நம்ம தான் முட்டாளா இருக்கணும். பார்த்தீங்களா என்ன பேசியிருக்கிறாருன்னு? இவரும் அதே தானே பேசி வச்சிருக்கிறாரு. அதை விட மோசமாகவே அந்த கட்சி பேரே இதுதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களோட கண்டனம் வந்துதா? இல்லையே. இப்ப திடீர்னு யாங்க வந்து உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது? இல்லை, கவலை இல்லை. திமுக எம்பி கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களோ கூட்டணி கட்சிக்காரங்களோ ஏதாவது யாரையாவது பண்ணிட்டாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்றம் நடந்ததுன்னா வாயை திறக்க மாட்டாங்க, கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, ஸ்கூலில் சேர்த்துட்ட பிள்ளைங்க மாதிரி. ஆனால் பாஜகக்காரங்க தொடர்பாக ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அவங்களுக்கு மீசலம் முளைக்க ஆரம்பிச்சிடும். திருமாவளவன் மாதிரி இப்படிலாம் முறுக்கிட்டு வந்துட்டு, என்னப்பா இப்படி போனே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்பார் கனிமொழி. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய லியோனின்னு ஒருத்தர் இருக்கார்ல. இன்னொன்று, திமுக காரங்க பாருங்களேன், இந்த மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறம் தான், பெண்களை கொச்சப்படுத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பதவி உயர்வுலாம் கொடுத்து அழகு பார்க்குது இந்த திமுக. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இழிவாக பேசுகிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ட்ட இந்த சிவாஜி கொச்சமூர்த்தி இருக்கார்ல, அவர் வந்து முன்னாடி இழிவாக பேசின உடனே கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறோன்னு சொல்லி கொஞ்ச நாள், ஏதோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இவங்க தலைவர் வந்து இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்ல, அந்த மாதிரி ஒரு கேப்பில் கட்சியிலேருந்து இவரை விலக்கி வச்சுட்டு திரும்ப கட்சியில் சேர்த்துக்கிட்டு மாணவர் அணிக்கு வந்து பேச்சு போற்ற நடத்தினார். தலைமை தாங்கி ஒரு தலைமையில் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி அவர் கையால் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லி விருதெல்லாம் கொடுத்து அழகு பார்த்துருக்குறாங்க இவருக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு சும்மா மனசில் பட்டாம்பூச்சி பறக்கும்ல, எப்பா இப்போ தான் நம்ம உண்மையான திராவிட பேச்சாளர், இப்போ தான் நம்ம சரியாக பேசுகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மென்மேலும் இதே மாதிரியான தரக்குறைவான பேச்சுக்களை பேசின ஒரு மனுஷன்தான் இந்த உயர்திரு ஆபாச பேச்சாளர் சிவாஜி கொச்சமூர்த்தி. சிவாஜின்ற பேரையுமே நம்ம தூக்கிடலாம்.
கொச்சமூர்த்தின்னு இவர் கொச்சமூர்த்தி இருக்கார்ல, மூர்த்தின்ற பேரையும் தூக்கலாம், மொத்தமாக தூக்கிடணும், பேரையே தூக்கி விட்டு இந்த திராவிட பேச்சாளர்ன்றதை விட வேற வார்த்தை இவருக்கு சரியா பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுறாருங்க. இவருக்கு வந்து இந்த கட்சியை சேர்ந்த தயாநிதி மாறன் வந்து ஒரு இது சொல்றாரு, என்ன தெரியுங்களா? பாருங்களேன். வெற்றி கொண்டான், மறைந்த வெற்றி கொண்டான் அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அது அதிமுக சரி, மோடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கிழி கிழிக்குன்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் இன்னைக்கு மீம்ஸே போடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றிருக்கின்றார். தயாநிதி மாறன் வந்து சொல்றாரு, குடும்பங்கள் கொண்டாடும் இவரோட பேச்சியா, எல்லாரும் கேட்டு ரசிக்கிறாங்களாம். அண்ணாமலைக்கா இருந்தாலும் மோடிக்கா இருந்தாலும் இவரோட பேச்சு தான் சரியான பதிலடியா இருக்கான். ட்ரோல் பண்றாங்களாம். சிறந்த பேச்சாளர்ன்றாரு. எது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதா? அவர் பேசினதை வீடியோவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க முடியுமா? உங்கள் வீட்டு பெண்கள் இவரோட பேச்சை கேட்டு ரசிப்பாங்களா? அக்கா, கனிமொழி அக்கா, நீங்கள் பேசணும் அப்படின்னா, பெண்களுக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இவரை தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கணும், இவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆனால் உங்கள் கட்சி உங்களை மதிக்கிறதில்ல, உங்களை வந்து டெல்லியிலே வச்சிருக்கணும்னு பார்க்குது. நீங்கள் வந்து தமிழகத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, கட்சியை அவங்க கையில் கொண்டுட்டு போயிடக்கூடாதுன்றதில் அவங்க கண்ணு கருத்துமாக இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேச்சை அவங்க பெருசாகவே மதிக்கிறதே இல்லை, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவருக்கு பாருங்கள், 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து இவர் முன்னாடி ஒன்று பேசினார், அதை பாருங்களேன். இவங்க சொன்னாங்க எஃப்ஐஆர் போடுவான் எஃப்ஐஆர் போடுவான்னு. எஃப்ஐஆர் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? எஃப்ஐஆர்லாம் எனக்கு இதுக்கு சமானம்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஓ, இவ்வளோ தைரியமான ஆளாச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் போடுறாவனை உள்ள தூக்கி போடுறாவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு உத்தரவை போட்டிருக்கு. வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக இருக்குது. இவர் வந்து ஜாமீன் கிடைக்குது, அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். 3 வருஷம் சிறை தண்டனைன்னு கொடுத்துருக்காங்களே, 20,000 அபராதம் போட்டிருக்காங்களே, அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? இந்த அம்மா லியோனி பெண்களை பற்றி என்ன சொன்னாங்க? சிலிண்டரா 8 மாதிரியா, அந்த குடத்தை தூக்கி பிள்ளையை தூக்கி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்படிலாம் சொன்னவர் இவருக்கு வந்து பாடநூல் கழக ஆசிரியர் பொறுப்பு. யாருக்கு? லியோனிக்கு. அவரை பற்றி ஏதாவது பேசியிருக்குமா அந்த அக்கா? ஆனால் நயனார் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் உங்கள் கட்சியில் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ முதுவை பாரு, என்ன ஏதோ வேறு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஓ முதுவை பாரு, அடுத்து நீ வேறு இதுக்கு வா அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள பட்டியல் போட்டால் எல்லாருமே பெண்களுக்கு எதிராக, பெண்களை ஆபாசமாக ரொம்ப கொச்சையாக பேசின நபர்கள் தான். அவங்களெல்லாம் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணும்னா நீங்கள் கட்சி விட்டு தான் வெளியே வரணும். நீங்கள் அப்படிலாம் தான் இருக்குது. உங்களுடைய தந்தையை நாடாவை அவித்து எதையோ தூக்கி பாரு, அங்கே இருக்கும் திராவிட நாடுன்னு சொன்னாராம். அப்போவே நீங்கள் வந்து ரோசப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் திரும்ப கட்சியில் சேர்த்து அந்த அளவுக்கு ஒரு ஆபாச பேச்சாளரை உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு, லியோனி மாதிரியான ஒரு ஆபாச பேச்சாளர் ஒரு கட்சியில் வச்சுக்கிட்டு, லியோனி வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாருங்க. எது? பாஜக தலைவர் இது பேசிட்டாராம், அது தப்பு, இது வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு யார் யார் எதுக்கு பதில் சொல்கிறதுனே விவசாய இல்லாமல் போயிடுச்சு போங்க. அவர் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த செய்தியாளர்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேங்க, இவர்கிட்ட போய் அங்கே எந்த கேள்விலாம் கேட்பீங்க, யார்கிட்ட எந்த கேள்வி கேட்குறதுன்னு ஒரு இது வரைமுறை இல்லையாங்க? இவர்கிட்ட போய் கேட்டு வைக்கிறீங்க நீங்கள், ஏங்க போங்க. முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் முன்னாள் மாநில தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த அண்ணா, அமைதியா உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்துல அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா.